நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நாவுக்கரசு பெருமான் வரலாற்றினை பகுதி பகுதியாக பதிவிட்டு வருகிறேன். இதுவரை 13 பகுதிகளாக பதிவிட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த 14வது பதிவிலே அவர் திருப்பைஞ்சிலியிலே பெருமானால் எதிர்கொண்டு பொதிசோறும் குளிர் நீரும் அளிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலையை நோக்கி வருகிறார். அதில் திருநாவுக்கரசு புராணத்தில் 311, 314வது பாடல். அப்புறம் இதில் ஒரு ஆய்வாக இதை செய்திருக்கிறேன். அதேபோல் திருஞான சம்பந்த புராணத்தில் 969 972 என்ன ஆய்வு என்றால், நாம் இப்பொழுது அண்ணாமலையிலே வணங்கக்கூடிய அந்த ஆலயம் அன்றி அது பிற்காலத்தில் வந்ததா என்ன என்று தெரியவில்லை. மேலேயே அண்ணாமலையே அரண் வடிவாக அரையநல்லூரிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு தோற்றமளிக்க உண்ணாமலை உடனாகிய ஒருவன் என்று சொல்லி அங்கிருந்தே பாடி வருகிறார் அடியார்களோடு. திருநாவுக்கரசு பெருமானும் அந்த மலை மிசை, அங்கே மலையை வளங்கொண்டு மலை மிசை ஏறுகிறார் என்று குறிப்பு வருகிறது. அதுபோல் ஞானசம்பந்த பெருமானும் மலையில் மேலே உள்ள இறைவனை வழிபட்டு என்று சொல்லி இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கீழே பூமியில் உள்ள இந்த தரைதளத்தில் உள்ள தலங்களையும் தரிசிக்க வேண்டும் என்று வந்தார்கள் என்று இந்த குறிப்பு இருக்குது. இதெல்லாம் ஆய்வாக இதை எடுத்துகிட்டு இந்த நோக்கில் வேறு யாரும் ஆய்வு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் ஊன்றி கடைசி வரை கேளுங்கள். நல்லா கற்க வருபவர்கள் இடையில் போகக்கூடாது. இது ஒரு சிவஞான வேள்வி என்றால், திருமணம் உங்கள் வீட்டில் உங்கள் பெண்ணுக்கு செய்ய வர ஐயர் இடையில் எழுந்திரிச்சு போனார்னா எப்படி இருக்கும்? அதே போல் இழிவுபடுத்துறது, இறை இழிவு. எல்லாம் முடியலைன்னா வராதிங்க. உங்களுக்கு பக்குவம் வந்தோன்னே நீங்கள் வரலாம். அதேபோல் அங்கே பாடப்பட்ட அப்பர் பெருமானால் 5வது திருமுறையில் 4வது பதிகம், 5வது பதிகம், 95வது பதிகம், 4வது திருமுறையில் 63வது பதிகம். அதை மட்டும் அந்த 4வது திருமுறையில் உள்ள அந்த ஓரிரை கோட்பாட்டில் உறுதியாக நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்தக்கூடிய அவர் நிற்கிறார். அந்த நெறியில் நம்மையும் அந்த நெறியிலே ஏற்றம் தரும் வகையாக பரவனின் பாதமல்லால் பற்று நான் மற்றிலேனே என்ற பொருள் வரக்கூடிய தொடர்களை அதையெல்லாம் விளக்கியிருக்கிறேன். 4வது திருமுறை 63வது பதிகம். 5வது திருமுறையில் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. லிங்கத்திலே தோன்றியது சில இடங்களில் தான் இருக்கும். செங்கனும் பிரம்மனும் தம்முலே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார். அங்கே அண்ணாமலையார் வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறார். இந்த திருக்குறுந்தொகையில் 595 11வது பாடல். இங்குற்றேன் என்று லிங்கத்தையே தோன்றினான். அலமந்து போய் எங்கேயுமே அடியிலையும் காணாமல மேலேயும் காணாமலே என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஜோதி சுரூபமாக லிங்க வடிவாக அடிமுடி இல்லாமல் தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே ஒரு தோற்றம் காட்டுகிறார். இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியை என்று ஒரு பாடல். அதுபோல் திருவியலூர்லேயும் ஞானசம்பந்த பெருமான் அந்த ஜோதியில் தோன்றின அந்த ஒரு உருவமாக தோன்றிய குறிப்பை பாடியிருப்பார். இதையெல்லாம் உள்ளடக்கி இந்த பகுதியை நான் விளக்கியிருக்கிறேன். நண்பர்கள் தொடர்ந்து கொஞ்சம் பொறுமையாக, இது ஒரு ஞான வேள்வி, இதை நீங்கள் பொறுமையாக கேட்டு நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் மேலும் மேலும் இறைவனை நோக்கி உங்கள் உயிரறிவு செலுத்தப்படும். உங்களுடைய அன்பு அல்கிய அன்பாக பெருகும் என்று சொல்கிறேன். தொடர்கிறது. அன்பர்கள் கேட்குமாறு கேட்டுக்கொண்டு, நாவரசர் பெருமான் தொடர் பயணத்திலே அவர் நிகழ்த்திய பல அற்புத நிகழ்வு, அவர் வழியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்திய அற்புத நிகழ்வுகள் பலவற்றை கண்டோம். அதில் திருப்பைஞ்சிலியில் அவர் உணவு பசியாலும் நீர் வேட்கையாலும் வரும்பொழுது இறைவன் எதிர்கொண்டு அந்தனர் வடிவிலே அவருக்கு உணவு ஊட்டியதையும் பார்த்தோம். அங்கிருந்து அவர் அண்ணாமலை செல்கிறார். அந்த பகுதியிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அவர் 4 பதிகங்கள் திரு அண்ணாமலையை பற்றி பாடியிருக்கிறார். அண்ணாமலையில் என்ன அற்புதம் நிகழ்ந்தார்னா, அண்ணாமலையே அற்புதம் தானே, அண்ணாமலையாரே அற்புதம் தானே. ஜோதி வடிவாக இருந்து அங்கே மலையாக தோன்றுகிறாரே. அண்ணாமலையார் அரண் வடிவாக தோன்றியிருக்கிறாரு ஞானசம்பந்த பெருமானுக்கு. அந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்ப்போம். அங்கு திருப்பைஞ்சிலிருந்து பல தலங்களுக்கு போக வேண்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார் விடை கொண்டு.
நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பல மிகவும் காதல் கூறச் சென்றிரஞ்சி. அங்க இறைவன் வந்து எங்கெங்கே மருவி இருக்கிறாரோ, எங்கெங்கே மண்ணி இருக்கிறாரோ, எங்கெங்கே விரும்பி அமர்ந்திருக்கிறாரோ அந்த திருமலைகள் கூடிய குன்றமெல்லாம் உடையான் குடமூக்கிடமான்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. கூடிய குன்றமெல்லாம் சிவபரம்பூர்ல இருக்காரு. நீங்க வந்து தொடர் வண்டியிலயோ இல்ல பேருந்துலயோ இல்ல மகிழுந்துலயோ வேற எந்த வாகனத்துல போனாலும் காணக்கூடிய குன்றங்கள் மலைகள் எல்லாமே சிவன் வடிவு தான். அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். அது இந்த தென் மாநிலங்கள்ல போனா நமக்கு அதுதான் தெரியும். இந்த பக்குவம் வர வரதான் நமக்கு அப்படியே அது ஒரு மலையே சிவமாகவும் சிவலிங்கமாகவும் அருவுருவ தோற்றமாகவும் இருக்கும். அதான் கூடிய குன்றம் எல்லாம் உடையான் குடமூக்கிடமான்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் குடமூக்கு திருப்பதியத்துல 10வது பாடல்ல மூடிய சீவிரத்தார் முது மட்டையர் மோட்டமனர் நாடிய தேவரெல்லாம் நயந்து ஏத்திய நிலத்தான். இவர்கள்லாம் யாரை இறைவன் என்று நாடுகிறார்களோ அவர்களாலெல்லாம் யாரை வந்து இவர்கள் வந்து இறைவன் என்று வணங்குகிறார்களோ நன்றாக புரிந்து கொள்ளணும். அவர்களால் எல்லாம் போற்றி பரவப்படும் இறைவன் நம்ம சிவபெருமான் சொல்றார். அதுலதான் வந்து கூடிய குன்றம் எல்லாம் உடையான் அவன் குடமூக்கிடமா இருக்கான்னு சொல்லி அந்த பாடலை நிறைவு செய்வாரு. அப்ப நாதர் மருவும் திருமலைகள் எங்கெங்க வந்து இறைவன் திருமலைகள்ல எழுந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் ஏறி இறங்கி வழிபட்டு வருகிறார். பல நாடுகள் பல பதிகள் பல மிகவும் காதல் கூறச் சென்று, அதாவது உள்ளத்துல வந்து இயல்பாக எழக்கூடிய அந்த அன்பு மிக்கூற அங்கெல்லாம் சென்று இறங்கி கலந்த இசை வன் தமிழ் பாடி கலந்த அந்த வண்டமிழை வந்து அற்புதமா நமக்கெல்லாம் கிடைக்கவே இல்லைங்க. அதாங்க பெரிய இந்த கலிகாலத்துல இவனெல்லாம் தமிழே தெரியாம வளர்க்கப்பட்டு விடுவானுங்க. தமிழன்னு பேர் மட்டும் வைத்திருப்பான். ஆனா அவனுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆங்கிலத்துல 35% கலந்து பேசுவான். இந்த இடைநிலைக்கு போவான். இவனுக்கு எதுக்கடா அந்த திருப்பதின்னு நினைச்சாரோ என்னமோ. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இப்பொழுது என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறோம்னு. நம்ம போல வந்து இந்த சிவஞான நாட்டமுடையாரெல்லாம் தான் வயிற்றுச்சப்படுறோம். ஐயோ இவ்வளவு திருப்பதிகங்கள்லாம் பாடியிருக்காங்களே, ஒவ்வொரு தளத்துல பாடினதா சேக்கிழார் சொல்றாரு. பல பதிகள் எல்லாம் பாடினாருங்கிறாங்களே, கிடைக்கலையே. என்ன பாடியிருப்பாரோ என்னன்னா தமிழ் மேல உள்ள இச்சை, அந்த இசை தமிழ்ல உள்ள இச்சையால என்னென்ன கருத்துக்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குமோ என்று அந்த சிந்தையால் வந்து அது விளைவதால் நமக்கு தான் அது வந்து கவலையாக இருக்குன்னா மற்றவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்படிப்பட்ட சூழல், உண்மையான சூழலை நம்ம எடுத்துரைக்கத்தான் வேணும். யாராக்காவது மனசுல படட்டும் வேணாம். ஆமா, காதல் கூறச் சென்றிறங்கி கலந்த இசை வந்தமிழ் பாடி மாதோர் பாகர் அருளாலே வடபால் நோக்கி வாகீசர். மேலும் வடபால் போறார். இறைவனோட திருவருளால் வந்து அவரை இட்டு செலுத்துகிறது. வடபால் நோக்கி வாகீசர், அந்த வாகீச முனிவரா இருந்தவர் தான் நாவுக்கரசரா வர்றாரு இல்லையா, அதை சொல்றார். வாகீசர் ஆதிதேவர் அமர்ந்தது அண்ணாமலையை நன்னினார். ஆதிதேவர் அமர்ந்த திரு அண்ணாமலைனா விரும்பி உரைகின்றனா அண்ணாமலையாகவே கூட உரையக்கூடிய அந்த இறைவனை அங்க வந்து காண செல்கிறார். அண்ணாமலையை வந்து அருகாமையில போயிடுறாரு. செங்கன்மடியார் திரு அண்ணாமலையை தொழுது வணங்குண்டு, அந்த அண்ணாமலையை சிவலிங்கமாக கருதி எப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து தொழுது வளங்கொண்டு வந்தாரோ அப்படியே இவரை முன்னாடி போயிறாரு. பின்னால்தான் ஞானசம்பந்த பெருமான் வந்து இவர் சொல்ல அவர் வருகிறார். அப்படி வந்து நமக்கு வரலாறு வருகிறது. செங்கன் விடையார்னா செங்கண்ணையுடைய விடையாகிய ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய அந்த இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலையாரை தொழுது வளங்கொண்டு துங்க வரையின் மிசை ஏறி. இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நான் சென்றாண்டோ முதலாண்டோ எழுதினேன். இப்ப நம்ம அடி அண்ணாமலையில கீழ் அண்ணாமலையில அந்த பெரிய சிவஸ்தலம் வந்து முறையாக இருக்கிறது. அதை நாம் வந்து வணங்கி வருகிறோம். கிரிவலமா சுத்தினோன்னு மேலேயே வந்து ஆலயம் இருந்ததாக ஞானசம்பந்த பெருமானோட திருப்பதிகமாகட்டும், நாவுக்கரசர் பெருமான் திருப்பதிகத்திலும் இவர்கள் மலையின் மீது இப்ப ஏறி சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மருந்தையை அவர்கள் வணங்கி அங்கு சில நாள் தங்கி மீளவும் வந்து பூமிக்கு வந்து பிற பதிகளை வணங்க சென்றார்கள் என்ற குறிப்பு சேக்கிழார் பெருமானால் சொல்லப்படுகிறது. நான் மலையின் மீது ஏறியதில்லை, பொதுவாக நான் கிரிவலம் போவதில்லை. ஆனால் கிரிவலம் இல்லாத நாள்ல ஒரு முறை முற்றிலுமாக சுற்றி வந்து வணங்கியிருக்கிறேன். மேலே நான் சென்றதில்லை. பலர் இந்த கிருத்திகை விழா நடக்கும் பொழுதெல்லாம் பார்க்கிறோம், பல அன்பர்கள்லாம் மேலே போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய சித்தர்கள் ரிஷிகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம். சிறு சிறு குகைகள்லாம் இருக்கு என்று சொல்வார்கள். பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்த இடம். இன்றைக்கும் அருவமாகவோ உருவமாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பதி.
அங்க வந்து அந்த அண்ணாமலையில மேல வந்து ஒரு ஆலயம் இருக்கிறது போல சேக்கிழார் பெருமான் நமக்கு எழுதுறாரு. செங்கனுடையார் திரு அண்ணாமலையை தொழுது வளைந்து கொண்டு துங்க வரையின்னா அந்த உயர்ந்த மலையின் மீது மிசை ஏறி, மிசைன்னா மேலே என்று அர்த்தம், ஏறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும், தொண்டரோட தொண்டுகளுக்கு வந்து எதிராக வந்து வரவேற்று நிற்கக்கூடிய அங்கன் அரசை, அந்த அங்கன்மையுடைய கருணையுடைய அரசாகிய அண்ணாமலையாரை தொழுது எழுந்து திளைத்து, தொழுது எழுந்து திளைத்து. பாருங்க அவரோட உள்ளத்தோட வெளிப்பாடு மெயில வருது. தொழுது விழுந்து எழுந்து திளைத்து, கண்டு திளைத்து, திகட்டுதான், காண 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 ருசியான பொருள் இல்லையா. திளைத்து திருநாவுக்கரசர் தங்கும் பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். இப்படிப்பட்ட உடலை எடுத்த முடியா, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு சொன்னார்ல, அந்த கருத்தை இங்கே சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. தங்கும் பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை அங்க போய் இந்த பிறந்த நாம வந்து இறைவனோட திருவடியை அடைந்து சாயுஜ நிலையில அவரோட பேரின்பத்தை திளைக்கணும். ஆனா இங்க அண்ணாமலையில வந்து அந்த இறைவன் இருக்கக்கூடிய திருக்கோலத்தை காண்றோம் பாருங்க. இது வந்து அந்த முக்தி பேருக்கு மேலான ஒரு நிலைன்னு அப்படி சொல்றாரு. தங்கும் பிறப்பை வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து இங்க நாவரசர் பெருமானுக்கு ஏற்படுது. அப்புறம் என்ன செய்யறாருன்னா, அண்ணாமலை மேல் அணிமலையை, அண்ணாமலை மேல் அணிமலையை, அண்ணாமலை மேல் இருக்கக்கூடிய அழகிய அந்த மலையை ஆரா அன்பின் அடியவர்தம் கண்ணார் அமுதை, ஆரா அன்பு உடையவ அந்த அடியவர்களுக்கெல்லாம் கண் போன்றவர், கண்ணுக்கு கண்ணிலேயே அமுதம் போல தேங்கி நிற்கக்கூடியவர். விண்ணோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானே, தேவர்களெல்லாம் காப்பதற்காக உண்ணக்கூடாத நஞ்சத்தை உணலாக நஞ்சு உண்டு உடனே கண்டத்தை அடக்கின்னு வருது இல்லையா, அதை உண்டு உண்டானே. கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார். அங்கேயே பணி செய்து கொண்டிருக்கிறார் மலை மேலேயே. இது அடுத்த பாடல்ல தான் நமக்கு வந்து இது மலை மேல ஒரு ஆலயம் இருக்குங்கிறதுக்கு ஒரு உறுதியான ஒரு பாட்டு. பணியார் வேணி சிவபெருமான் பாதம் போற்றி பணி செய்யும் நாள். அப்படி வந்து பாம்பை அணிந்திருக்கக்கூடிய, பணின்னா பாம்புன்னு பேரு, அதை வந்து சடாமுடியில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானோட பாதத்தை போற்றி அங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாளிலே மணியார் கண்டத்து எம்பெருமான், மணியார் கண்டத்து நீலகண்டத்து எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் மண்மேல் மகிழும் இடமெங்கும். இதுதான் முக்கியமாக இது பாடல் 314 திருநாவுக்கரசு புராணத்துல. மண்மேல் மகிழும் இடமெங்கும்னா அப்ப மலை மேல இருக்கிற மருந்தை வணங்கிட்டு இறங்கி போய் நான் மண் மேல இருக்கக்கூடிய பல தலங்களையும் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பொருள். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மண்மேல் மகிழும் இடமெங்கும் தனியா காதல் உடன் சென்று, தனியாத காதல் மற்ற தலங்களையும் வணங்கணும்னு இதை வணங்கி ஆறா இன்பத்துல திளைத்தாரு. திளைத்து அங்கே பணி செய்து கொண்டிருந்து பிற தலங்களையும் வந்து வணங்க வேண்டும். எவ்வளவோ தலங்கள்ல இறைவன் வந்து எழுந்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் காணணுங்கிற வேட்கை இருக்காத. ஒவ்வொரு தலத்திலையும் வெவ்வேறு அருளிப்பாடு செய்கிறாரு, வெவ்வேறு காட்சியை காட்டுறாரு ஆச்சாரியர்களுக்கு. நமக்கு போனா எல்லாமே ஒரு தலமா தான் தெரியும். ஆனா அனுபவத்துல வந்து சில செய்திகளை வந்து அனுபவத்துல பெரியோர்கள் சில பேர் உணர்ந்திருப்பாங்க. அப்படி சில ஒவ்வொரு தலத்துக்கு சில வேறுபாடான உணர்வுகளை நாம் வந்து காலப்போக்கில் நீங்க வளர வளர அதெல்லாம் உணரலாம். மண்மேல் மகிழும் இடமெங்கும் தனியா காதலுடன் சென்று வணங்கி தக்க பணி செய்வார். பணி செய்ய வேண்டி அணியார் தொண்டர் தொண்டை திருநாட்டில் அருளால் அணைவார் ஆயினார். அங்கிருந்து தொண்டை நாட்டில் வந்து அருளால், இறைவனோட அருளால் தொண்டை நாட்டை அணைவார் ஆயினார் என்று இங்க வந்து முடிக்கிறாரு. இதுல வந்து இப்ப நம்ம திருஞான சம்பந்த பெருமான் அந்த கருத்து சொன்னோம் இல்லையா, அங்க மேல ஒரு சிவ பெருமானோட சதாசிவமூர்த்தி வடிவம் ஒண்ணு இருக்கு, ஆலயமாக இருக்குதோ இல்ல குகையில இருக்குதோ, உள்ள இருக்காரு எங்க இருக்காரோ தெரியல. ஞானசம்பந்தன் அப்புறம் வணங்குது, இந்த மூர்த்தி அல்லங்கிற போல ஒரு பொருள் வருது. அது கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். நான் சொல்றேன், இதுல வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாதான் நல்ல உண்மையான நிலை வரும். கருத்து வேறுபாடுகள் வரணும். நான் சொல்றேன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாற்று கருத்து சரியாக இருந்தா சொல்லுங்க. அது என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் வந்து இது பண்ணி சரியான கருத்தை நம்ம வந்து ஒரு உறுதி செய்து கொள்ளலாம். நான் என்றதுலயே சிந்தையே வந்து சரியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் பாடல் ஆதாரங்களை சொல்றேன். அந்த திரு அரணைநல்லூர்ல இருந்து பார்க்கும்போதே சாமிக்கு அவருக்கு என்ன ஆயிடுது, ஞானசம்பந்த பெருமனுக்கு அண்ணாமலை முழுதுமே சிவபெருமானோட வடிவு போல் தோன்றுது. அவருக்கு வந்து தோன்றுது. அப்படியே நீங்க எல்லா குற்றங்களையும் சிவ வடிவாகவே வந்து கண்டு பழகுங்க. சிவ வடிவாகவே லிங்க வடிவாகவே உங்களுக்கு தோணும்.
அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும். இது வந்து திருஞான சம்பந்த புராணத்துல 970 அரையணி நல்லூர் கோயில் மேல வந்து வலம் வரும்பொழுது அண்ணாமலை இதுவே என்று காட்டுகிறார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தர் பார்க்கிறாரு, அரணார் வடிவு போல சிவபெருமானோட வடிவாகவே இந்த அண்ணாமலை அந்த தொலை தூரத்திலிருந்து அவருக்கு ஒரு தோற்றம் கொடுக்குது. கண்ணால் பருகி கை தொழுது, கண்ணால் பருகி கை தொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமலையால் எனும் பதிகம் பாடி தொண்டர்களுடன் போந்து. அங்கேயே வந்து உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் என்று பாடத்தை தொடங்கி பாடிக்கொண்டு தொண்டர்களோட வந்து தென்னீர் மொழியார் திருவண்ணாமலையை சென்று சேருவிட்டார், திருவண்ணாமலையை வந்து சேர்ந்தாரு என்று அப்படி சொல்றாரு. அங்க நனைவார் பணிந்து எழுந்து போற்றி செய்து, அங்க அந்த மலையை வந்து பணிந்து எழுந்து போற்றி செய்து அம்மலை மீது தங்கும் விருப்பில் வீற்றிருந்தார். அந்த மலை மேல வந்து தங்கும் விருப்பில் யார் வீற்றிருக்கிறார்? அந்த மலை மீது தங்கும் விருப்பில், அங்கே வந்து விரும்பி உரைய வேண்டும் விருப்பில் வந்து சிவபெருமான் அங்க இருக்காரு, சதாசிவமூர்த்தியாக இருக்கிறார், விட்டிருந்தார். தாழ் தாமரைகள் தம் முடிமேல், அந்த மேல தங்கி இருக்க மலை மீது இருக்கக்கூடிய ஈசனுடைய திருவடி தாமரைகளை தன் தலைமையில் பொங்கும் ஆர்வத்தோடும் புடைந்து பாவத்தால் வந்து அந்த மேல இருக்கக்கூடிய அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியோட திருவடிகளை பாவத்தால் வந்து தன்னுடைய தலை மீது வந்து புனைந்து கொள்கிறார் என்று நாம் வந்து பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புனைந்து புலகம் மலர்ந்த திருமேனி, அந்த உணர்வுல வந்து இறைவனோட திருவடி தன்னோட முடிமேல் படுகிறதுங்கிற வந்து உணர்வுபூர்வமாக உணரும் போது மெய்ப்பாடு என்ன ஆகும், உள்ளம் வந்து உருகி அந்த இது வரும் பாருங்க, மயிர்கூச்செறிதல்ங்கிறது இல்லை, அதான் சொல்றாரு. புலகம் மலர்ந்த திருமேனி எங்குமாகி கண்பொழியும் இன்ப அருவி பெருக்கினார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே காணக்கூடிய அத்தனையுமே வந்து இறை காட்சியாக இருந்தால கண்ணீர் வந்து பெருக்கினார் என்று வருகிறது. அதனால இந்த பாடலையும் பார்க்கணும். அடுத்த பாடல ஆதிமூர்த்தி கடல் வணங்கி அங்கன் இணைந்து அமரும் நாள் 972 ஞானசுந்தர புராணம். பூதநாதர் அவர் தம்மை பூவார் மலரால் போற்றி செய்து, அந்த திருப்பதியங்கள்லாம் அங்க போற்றி செய்கிறாரு. காதலால் அத்திருமலையில் சில நாள் வைகி, காதலால் அத்திருமலையில் சில நாள் வைகி கமல் கொன்ற வேதகீதர் திருப்பதியில் பிறவும் பணியும் விருப்புருவார் என்று அங்கே வந்து முடிக்கிறாரு. இதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதமான செய்திகள் இவைகள்லாம். இப்போ நம்ம வந்து 311 314 பார்த்தோம் நாவரசர் புராணத்தில். 314 வரலாம் பார்க்கலாம். அப்ப மண்மேல் மகிழ இடங்கள்லாம் 314 அங்கிருந்து அண்ணாமலை விட்டு அகன்றாரு. அங்க வந்து அவர் பாடின அந்த அற்புதமான பாடல்கள், அங்க ஒரு அற்புத நிகழ்வு நடந்தது இல்லையா? அண்ணாமலையார் வந்து அடியும் முடியும் தேட முடியாம ஜோதி வடிவாக அங்க நின்றார் அல்லவா? அதை வந்து நான் வந்து அந்த பதியத்தை கொஞ்சம் பார்க்கிறோம். ஒரு மேம்போக்கா வேற ஒண்ணுல 2 வரிகள் 4 பதியங்கள் பாடியிருக்காரு. 4வது திருமுறையில 63வது பதியம். ஆதியே அமரர் கோவை ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்கா மிக்க சோதியை துளங்கும் எந்தோல் சுடர் மழைப்படையினானே. அம்பாள் வந்து அங்க பூஜை செய்த குறிப்பை இந்த இடத்துல சொல்றாரு. இறைவனை வந்து ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் வணங்கிய உமையவளை வந்து ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய இறைவான்னு சொல்றாரு. மிக்க சோதியை துளங்கும் ஜோதி வடிவாக இருப்பனே எந்தோல் சுடர் மழு படையினானே, எண்டோல் வீசி ஆடக்கூடியவனே அவன் சுடர் மழுவ படையாக வச்சிருக்கானே. ஆதியே அமரர் கோவே அணி அணாமலை உலானே. ஆமா, ஆதியே அமரர் கோவே அணி அணாமலை உலானே நீதியால் நின்னையெல்லாம் நினைவுமா நினைவுலேனே. ஒன்ன தவிர வேற எனக்கு தெய்வமே தெரியாதுங்கிறாரு. ஞானசமுந்தரம் அதான் சொல்றாரு, அப்புறம் அதான் சொல்றாரு, சுந்தரமூர்த்தி சாமிகளும் அதான் சொல்றாரு, திருமூலரும் அதான் சொல்றாரு, மாணிக்கவாசக பெருமானும் அதான் சொல்றாரு, அம்மையாரும் அதான் சொல்றாரு, 12 திருமுறை அருளாளர்கள்லாம் அதுதான் சொல்றாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எப்படி நீ வந்து பல தெய்வங்களை வணங்குற? ஏன் உனக்கு அந்த தெளிவு இல்ல? இப்படி எல்லாம் தெளிவு வராதுன்னா அடிச்சு பல பதிகங்கள்ல பல இடங்கள்ல இந்த உயிர்களை வந்து பக்குவப்படுத்தவே முடியாது. இவன்ட்டு மீள சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை சொன்னா உனக்கு உரைக்காதுன்னு தான் பல ஆச்சாரியர்கள் வழியாக சிவபெருமான் வந்து உணர்த்துறாரு. பாருங்க, முதல் பாட்டுல ஆதியே அமரர் கோவே, அமரர்களுக்கெல்லாம் தலைவனே, தேவதேவனே, ஒரே தெய்வமே, ஏக தெய்வமே, அணி அண்ணாமலையுடனே அழகிய அண்ணாமலையில எங்கும் நிறைந்தனே இங்க வந்து உறைந்திருக்கிறாயே. நீதியால் என்னையெல்லாம் நினைவா நினைவில்லை, உன்னை அன்றே நான் யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேனே என்று சொல்கிறார்.
அடுத்தது பாருங்க, அடுத்த பாட்டுல அண்டனே அமரர் கோவே அணிய அண்ணாமலை உலானே தொண்டனேன் உன்னை எல்லாம் சொல்லுமா சொல்லுலேன், உன்னை தவிர நான் எதுவுமே பேசவே மாட்டேனேங்கிற. உன்னை தவிர உன்னினும் பசிக்கணும் உறங்கினும் நீனும் ஒன்மலர் கடலால் உரையாது என்னங்கிறது பாருங்க. உன்னை தவிர துஞ்சும் போதும் துற்றும் போதும் உணவு உண்ணும் போதும் கூட சொல்லுவன் நின் திறனே என்று சொல்கிறார் பாரு. ஆமா, அறிவு பொன் சொரியும் அண்ணாமலை, மூன்றாவது பாட்டு. அறிவு பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர் கோவை, அண்டர்களுக்கெல்லாம் தலைவனே மறிவினின் பாதமல்லால் மற்றொரு மாடுலேனே, எனக்கு உன்னோட திருப்பாதை தவிர வேற சொத்தை கிடையாதியா, உன்னோட திருப்பாதம் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்றாரு பாரு. புரிந்து என்று சொல்லுகிறார். அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய், அருவிலாம் பொண்ணுங்கள்லாம் வரும் இல்லையா, மேல மலையை பொண்ணுங்களை எல்லாம் தள்ளி கொண்டு வரும் இல்லையா, அப்படி பொண்களையும் சேர்த்து சொரியக்கூடிய இழியக்கூடிய அண்ணாமலையில் இருக்கக்கூடிய இவனே அண்டர்கோவே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, மருவினின் பாதம் அல்லால், அதை தவிர வேற எதுவுமே மறுவ மாட்டேன், உன்னோட பாதத்தை தவிர அணைய மாட்டேன். மற்றும் ஓர் மாடுல எனக்கு எதுவுமே பொருள் கிடையாது, இந்த உலகமே எந்த உலகத்தையே கட்டி கொடுத்தாலும், சர்வ அண்டங்களையும் கட்டி கொடுத்தாலும், பிரம்ம விஷ்ணு பதவி கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு பொருளே கிடையாது, இதெல்லாம் சொத்தே கிடையாது, உன்னோட திருப்பாதம் மட்டுமே எனக்கு சொத்து என்று சொல்கிறார். அடுத்தது 4வது பாட்டு. அம்பனே கொழித்து விழும் அணி அண்ணாமலை உலானே, மணியே, ஆமா சிறிதரு மணியே மிக்க அம்பனே பொன் போன்றவனே, எல்லாமே கொழித்து வீழலாம், மணி பொண்ணெல்லாம் கொழித்து வீழக்கூடிய அணி அண்ணாமலை உலானே, என்பொனே என்னோட பொன் போன்றவனே, உன்னை எல்லாம் ஏதும் நான் நினைவிலேனே, உன்னை தவிர எனக்கு எந்த சிந்தையுமே கிடையாது, இந்த உடலை நான் வைத்திருக்கிறேன், இந்த உடலுக்குள்ள நான் உயிர் தங்கியிருக்கிறேன் ஒழிஞ்சு என்னோட சிந்தை முழுதும் உன்னை என்று வேறுமில்லை. சிந்தைங்கிறது உயிரறிவை குறிக்கும். சிந்தை சித்தமான சித்தம் புத்தியாங்கலாம் ஜட கருவிகள், அவை சாப்ட்வேர் செல்போன்ல இருக்கிறது போல மென்பொருள்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா, மென்பொருட்கள் என்று சொல்கிறார்களே, அதே போல அவைகளுக்கு அறிவு கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று இருக்க இன்னொரு பொருள் இருக்கிறது தெரியாது. அது போல மனத்துக்கு சித்தம்னு இருக்கு, சித்தத்துக்கு புத்தின்னு இருக்கு, அகங்காரம் இருக்கு, இதெல்லாம் தெரியாது. உயிர் போய் தொடர்பு பண்ணோம்னா அவைகள் செயல்படுகின்றன. ஆக உயிரறிவில சிவத்தை தவிர நான் எதையுமே நினைத்ததில்லை, எதையுமே நான் நாளினதில்லை என்று சொல்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்பனே கொழுத்து விழும் அணி அண்ணாமலை உள்ளானே, என்பனே உன்னை எல்லால் ஏதும் நான் நினைவிலேனே, இப்படிப்பட்ட உறுதிப்பாடு ஏன் வர முடியாது? ஆச்சாரியர்களை எதுக்கு நம்ம தொடர்ந்து படிக்கிறோம், எதுக்கு திருமுறைகளை படிக்கிறோம், சாசனங்களை படிக்கிறோம், பெரியோர்களோடெல்லாம் பழகுறோம், வழிபாடெல்லாம் செய்யறோம். சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் வேறு பல உருவங்களாகலாம் நமக்கு வருகிறாருங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அவருக்கு உருவம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? நமக்காக உருவம் எடுத்து உயிர்களால் பற்ற முடியாதுங்கிறதுக்காக பல பக்கம் உடைய உயிர்களை நோக்கி வருகிறாரு. எல்லா உருவம் எந்த உருவம் எடுத்து வந்தாலும் அருவமாகவே பார்க்கக்கூடிய முன்னை பிரிவிலேயே அந்த தவத்தின் நிலையாக தவநெறியால் அடைந்த அந்த உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. பல்வேறு படிநிலைகள்ல இங்க இருக்கிறாங்க. ஆமா, வேதம்னா நினைவில் உன்னை தவிர எனக்கு எதுவுமே சிந்தனை இல்லை, இறை சிந்தையை தவிர எனக்கு ஏன்னா நான் சித்து பொருள், அறிவுடைய பொருள், இறைவன் அறிவுடைய பொருள், நான் ஜாதி என்ன அவரோட தான் நான் சேரணும், நான் ஜடங்கிற அறிவற்ற அந்த உடல்ல சார்ந்து இருக்கிறேன், அறிவற்ற அந்த பூமியில நான் பற்று கொண்டு அந்த மாயில மயங்கி கிடக்கேன். ஆனால் நான் சேர வேண்டியது அந்த பேரின்ப பொருளாக இந்த பூமியில எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தோட கோடானு கோடி மடங்கு இன்பமாகவே இன்பமயமாகவே இருக்கக்கூடிய, இன்பத்தை கொடுக்கக்கூடிய, இன்பத்தை சுவைக்கத்தக்கவனாக இருக்கக்கூடிய உன்னை மட்டும்தான் நான் அணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேற எனக்கு சிந்தையில இடம் இல்லை. அப்ப இந்த உண்மையை அறிந்து கொண்டோம்னால் வேறு சிந்தை எப்படி வரும்? புற உலகத்தெல்லாம் புறந்தள்ளி தூக்கி எறிஞ்சிடும். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் வினைகள் எல்லாம் எங்கேயோ ஓடிவிடும். அடுத்தது அரைகடல் அமரரேத்தும் அணி அண்ணாமலை உள்ளானே. அரைகடல்னா ஒழிக்கக்கூடிய கடலை உடையவன்னு அர்த்தம். அமரர்களாலும் போற்றப்படும் அழகிய அண்ணாமலை உள்ளானே, இறைவனே உன்னைகளால் யாதும் நான் நினைவிலேனே, உன்னை தவிர எனக்கு வேற எந்த நினைவுமே இல்லையே. அண்ணாமலை உள்ளானேன்னா கைலை மலையானே தான், எல்லா தலங்கள்லயும் இருக்கக்கூடியவர் ஒரே இறைவன் தான். அடுத்து 6வது பாட்டு. அறிகுலம் அழிந்த, அறிகுலம்னா சிங்கங்கள்லாம், ஆமா, குளம் மலிந்த அண்ணாமலை உள்ளாய், அவையெல்லாம் உழவக்கூடிய அண்ணாமலையில் இருக்கிறியே, அலரின் மிக்க வரிமிகு வண்டு பன்சை பாதம் நான் மறப்பில்லை. உன்னுடைய பாதத்துல கொட்டப்பட்டிருக்கிற தேன் நிறைந்த மலர்களை சூழ்ந்து அந்த வண்டுகள்லாம் அந்த தேனை உண்டு பண் செய்யக்கூடிய அந்த பாதத்தை இல்லாம எனக்கு பற்று கிடையாது, நான் மறப்பில்லைனே, அதை நான் பாதத்தை எப்பயுமே மறக்க மாட்டேங்கிறார். அடுத்து 7வது பாட்டு.
அரவுமிழ் மணிகுள் சோதி, அந்த அரவங்கள்லாம் மணியை வந்து உமிழ்ந்ததால ஒளி வீசுதான். அப்பெல்லாம் விளக்கு அப்படி போட்டிருக்கு. அண்ணாமலை உலானே பரவுனின் பாதமல்லால் பரமனான் பற்றில்லேனே, வேறு எனக்கு பற்றில்லையா. அவர் சொல்றாரு இல்லையா மாணிக்க வாசகர், பற்று மற்றில்லேன் கண்டாய், மற்ற பற்றில்லேன் கண்டாய்ன்னு சொல்றாருல வாழாபத்து. அது போல பரவும் நின் பாதமல்லால் பரமேஸ்வரா நான் பற்று இல்லையனே, வேறு எனக்கு பற்றே கிடையாதே அப்படின்னு சொல்லி உறுதி பொருளா இறைவன் முன் சாதிக்கிறாரு. நம்ம சாதிக்கிறோமா? நம்ம போய் இறைவன்கிட்ட பேசுறோமா? அதை போல பாருங்க. ஆத்து வந்து ஈண்டு கொண்டல் அணி மலை உலானே தீர்த்தனேன் இந்தன் பாத திறமலால் திறமிலனே. தீர்த்தனாக இருக்கக்கூடியவனே இறைவன். பல இடங்களில் தீர்த்தன் சிவலோகனே பாடியிருக்காரு. தீர்த்த வடிவாக இருக்கக்கூடியவரும் இறைவன் தான். தீர்த்தனே நின்றன் பாத திறமலால் திறமில்லேனே, உன்னோட பாத திறமல்லாமல் வேற எதையுமே என்னோட திறத்தால் வந்து நான் பற்ற மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்த பாடல் ஆளும் நீர் கொண்டல் பூகம் அணிய அண்ணாமலை. மழைகள்லாம் பேசக்கூடிய மேகங்கள் வரக்கூடிய வாளுடை விடையாய், வாளுடை விடையாய்னு இந்த இடத்துல வந்து சொல்றாரு. இதுதான் வேடிக்கை. விடைக்கு உள்ள வாளை வந்து நாவரசர் பெருமான் குறித்திருக்காரு. இது ஒரு புதுமையா இருக்கு. உந்தன் மலரடி மரப்பிலேனே, உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை மரப்பிலேனேங்கிறாரு. அடுத்தது 10வது பாட்டு. அரக்கனை நெறித்த அண்ணாமலை உலாய் அமரர் ஏறே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே சிரத்தினால் வணங்கி ஏற்றி திருவடி மறைப்பிலேனே, தலையே நீ வணங்காயின்னு சொல்றாருல. சிரத்தால் வந்து உனக்கு உங்க திருவடியை நான் மறைக்கவே மாட்டேன் என்று உறுதி பொருளாக ஆச்சாரியர் இது என்னன்னா நமக்காக சாதிக்கிறாரு. அவர் வந்து இந்த நிலையில தான் இருக்காரு. எதற்காக வெளிப்படையாக சொல்றாருன்னா, உலகத்துல வந்து வழி வழியாக வாழக்கூடிய அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள், இந்த உலகம் உள்ளளவும் வழி வழியாக வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே வந்து அந்த நிலையை எய்த வேண்டும் என்ற ஒரு கருத்தால் ஆச்சாரியர்கள் இப்படி நமக்கு சொல்றாங்க. அந்த உறுதி பொருள் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நோய் வருதுன்னு பற்றுதுன்னு பாருங்க. எந்த நோய் வந்தா உங்களுக்கு என்ன? உலகமே மண்கா பாதளம் போக்கு மால்கடல் மூடியும் அஞ்சல் நெஞ்சங்கிறாருல, என்ன வந்தா நமக்கு என்ன? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கணும். இந்த பற்றே இல்லாம இறைவனை வந்து தொட்டுக்கிட்டு வணங்கிட்டா ஊருகா மாதிரியே தொட்டுக்கிட்டு வணங்கினோம்னா ஆகாது. இதெல்லாம் இந்த ஒரு இது வர்றது என்ன கஷ்டம்? ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு வர்றது என்னப்பா கஷ்டம்? நானும் பல முறை வந்து கேட்கிறேன், யாருக்கு என்ன தடை இருக்கு? உங்களுக்கு மனசுல என்ன தடை இருக்கு? என்ன கோளாறு இருக்கு? திருமுறையில தொட்டுட்டீங்களா? ஆச்சாரியர்கள் யாராவது வேறு தெய்வத்தை காமிக்கிறாங்களா? வாங்க, தயவு செஞ்சு வாங்க, என்ன தொடருங்க. நான் வந்து உங்களை வந்து அந்த சொல்லி 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 எறும்பூர கல்லுந்தையின்னு உங்க உள்ளத்துல சிவத்தை நான் வந்து பதித்து விடுகிறேன். அடுத்தது 5வது திருப்பதிகத்துல 5வது திருமுறையில 4வது திருப்பதிகம். அட்டனை அடியேன் மறந்து உய்வேனே, புறம் உண்டையும் அட்டனை அழித்த அந்த முப்புறம் எரித்த வரலாறை சொல்றாரு. இப்பதான் சொன்ன பார்த்தீங்களா, 3 புறங்களும் மூவார் புறம் என்று எரித்த என்று மூவருக்கு அருள் செய்தார். அண்ணாமலையில பாடுறாரா இல்லையா? மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில், மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில், 3 புறங்களையும் எரித்த பொழுது உயிர் பழிச்சாங்களா மூவரில். இருவரனின் கோயில் வாயில் காவலராக ஏவியை பெண்ணை, ஒருவர் நீ கரி காடரங்காக மானை நோக்கியோர் மானிடம் புரிய மணிமுழா முழக்கு என்று அருள் செய்த தேவதேவனின் திருவடி எழுந்தேன் செழும்பொருள் திருப்பூங்குரலான்னு ஒரு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார். பாருங்க, யாரு சிவத்தை மறக்காம இருக்காமோ உலகமே அழிஞ்சாலும் எரிஞ்சாலும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள்ங்கிறதுக்கு இந்த பதிகம் பூரா அந்த மூவையில் செற்றது உன்னை தவிர நான் வணங்க மாட்டேன். இந்த கருத்தை தான் வந்து ஞானாசிரியர் போதிக்கிறார். புறம் 3ஐயும் அட்டனை அழித்தவனை அடியேன் மறந்து உய்வேனா, உன்னை மறைந்து நான் உய்வேனா? நான் மட்டும் இல்ல, உலகத்துல உள்ளவன் எவனோ அண்ணாமலையை மறந்தானா அவன் உய்யவே மாட்டான் என்று பொருள். அண்ணாமலைன்னா கைலை மலைதான். அங்க இருக்கக்கூடிய அங்கங்க எழுந்தல் இருக்கக்கூடிய சிவ தலத்தை வந்து நினைக்காம அந்த ஊர்ல வாழ்ந்தான்னா அவன் உய்வதற்கு வழியே இல்லை என்பதை நாம் வந்து பொது பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், விரித்து உரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையை வந்து நினையாம நான் எப்படி உய்ய முடியும், நான் எப்படி இறைவனோட திருவடி அடைய முடியும், இந்த பிறப்பா இருக்க முடியும்னு எல்லாத்துலயும் சொல்றாரு. ஆமா, புறம் 3 எய்த ஆணனை விடையுடையவனை அடியேன் மறந்து உய்வேனோ, நான் அவரை வந்து மறந்து உய்ய முடியுமா? 3வது பாட்டு. புறம் 3 எய்த அத்தனை அடியேன் மறந்து உய்வேனோ, உறவு முறையில இறைவனை வந்து விழித்தல். ஆச்சாரியர்கள் எல்லாருமே அம்மா அப்பா தாத்தா மாமா எல்லாமே வந்து சொல்றாங்க. அன்புடைய மாமின்னு கூட சொல்றாரு. அப்புறம் என்ன? ஆமா, கொடியார் புறம் 3 எய்த ஆற்றனை கங்கை தாங்கி இருக்கிறவன அடியேன் மறந்து உய்வேனோ, இழந்த என்னை இழந்தார் புறம் 3 எய்த அண்ணனை அடியேன் மறந்து. யாரு வந்து இறைவனை இழறானோ அவன் அழிக்கப்படுவான், தீயில் எரிக்கப்படுவான். எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, யாருமே நமக்கு வந்து பகைவர்கள் இல்லை, எல்லாரும் நம்மளோட கூட பிறந்தவர்கள். இறைவனை வந்து எவன் இழிச்சி பேசுறானோ தாழ்த்தி பேசுறவனோட
சிநேகிதம் வச்சிருக்கிறானோ, உறவு கொள்றானோ அவெல்லாம் அழிக்கப்படுவான். அண்ணாமலையானை என்னனை இழந்தார் புறம் ஒன்று எய்த, யார் இழந்தார்களோ அவர்களை எதிர்த்து சிவபெருமானை அழித்து விடுவாருங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு சாட்சி. அண்ணனை அடியேன் மறந்து வேணும், வெகுண்டார் புறம் மூன்றையும் கொன்றனை கொடியேன் மறந்து வேணும். அந்த புறம் மூன்றிலையும் எத்தனை முப்புராசுரர்கள் என்ன கொடி கட்டி பிறந்தான், எவ்வளவு ஆட்சி அதிகாரம், எவ்வளவு தேவர்களை எல்லாம் அழித்தான், பூவுலகில் எவ்வளவு அழிவுகள்லாம் ஏற்படுத்தினான். என்னாச்சு? அப்படி சிரிச்சாரு அழிஞ்சான், லேசா சிரிச்சாரு, ஒன்னும் வில்லையும் நம்மளாம் சும்மா பாவத்துக்காக விடுறாரு. சிரிச்சாரு, சிரிச்ச உடனே அழிய போயிடுறான்னா எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுடைய தெய்வம். அந்த தெய்வத்தை இகழ்ச்சியா பேசுறீங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முற்றிலும் தெரிந்து கொள். இந்த இந்து சமய நூல்களை எல்லாம் கற்றுக்கொள், சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொள், பிற சமய நூல்களையும் கற்றுக்கொள், கடவுள் மறுக்கக்கூடியவர்கள் அந்த நாத்திகவாதங்கள்லாம் கற்றுக்கொள். அப்புறமா ஒரு முடிவு. எவனோ சொன்னா ஒண்ணுமே தெரியாத முட்டாள் பொறுக்கி பைய சாமி இல்லைங்கிறான், இதுங்கிறான், அவன் சாமி இல்லைன்னு ஊருக்குடியை எடுத்துட்டு தான் தனியா கும்பிடுறான். அவன் சொல்றதெல்லாம் வைத்துக் கொண்டு நீ இறைவனை இழிச்சி பேசுற, இறைத்தலங்களை இழிச்சி பேசுற, வழிபாடக்கூடிய மக்களை எல்லாம் இழிச்சி பேசுற, அவனோட பண்பாடெல்லாம் இழிச்சி பேசுறேன்னா இது முறையா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது கேடுதானே வரும். வென்றனை வெகுண்டார் புறம் மூன்றையும் கொன்றனை கொடியன் மறந்து வேணும். கொடியன்கிறாரு. உன்னை மறந்தன்னா நான் என்னை விட கொடியன் இல்லைன்னு அர்த்தம். உணரார் புறம் மூன்றும் எய்த ஆரணை அடியேன் மறந்து வேணும். அடுத்த பாட்டு 8. உருவினை உணரார் புறம் மூன்றும் எய்த அருவினை அடியேன். உன்னை உணராதவர்கள் அந்த புறத்தெல்லாம் எய்திய அப்படி நான் உன்னை மறந்து வேணும். அப்படிப்பட்ட அருவினையா எனக்கு இருக்கு அப்படிங்கிறார். கடியார் புறம் மூன்று எய்த அறுத்தனை செல்வத்தை உடைமை. சகல செல்வங்களும் எல்லாருக்கும் உடைமை அவர் தான். உலகத்துல உள்ள அத்தனை உயிர்களே அவரோட உடைமை தானே. அறுத்தனை அடியேன் மறந்து வேணும். 10வது பாட்டி. ஆமா. அரக்கனை அலற விரல் ஊன்றிய திருத்தனை. திருத்தனைன்னா தூய்மையானோன்னு அர்த்தம். திரு அண்ணாமலையனை இரக்கமாய் என் உடல் உரு நோய்களை துறக்கனை. என்னோட உடல்ல இருக்கக்கூடிய இந்த நோய்களை எல்லாம் முற்றிலுமாக அழித்து ஒழித்தவனை. தொண்டனேன் மறந்து வேணும். அவருடைய தொண்டனான நான் மறந்து வேணுங்கிறாரு. அடுத்தது 5வது திருமுறையில 5வது பதிகம். பட்டி ஏறு ஏறி பல இல்லம் இட்டமாக இறந்துண்டு ஒழிதரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதுழ விட்டுப்போம் வினை கேடில்லை காண்மினே. நம்மளோட வினைகள் எல்லாம் விட்டுப்படும். ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ திட்டமிடாமலோ செய்த தீவினைகள்லாம் இருக்குல்ல பிற உயிர்களுக்கு எல்லாமே அழிஞ்சு போடும். அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதுழ. அடுத்த பாட்டு. அற்றம் தீர்க்கும் அண்ணாமலை கைதுழ நல்தவத்தோடு ஞானத்து இருப்பறை. அண்ணாமலை கைதுழ தான் உனக்கு தவ நெறி கிடைக்கும். அங்க போய் திருத்துறையில ஞான சம்பந்த பெருமான சுந்தரமூர்த்தி சாமிகள் தவநெறி வேண்டி கேட்கிறாருல, அந்த தவநெறி கூடும். தவநெறி கூடுறதுன்னா என்னன்னா சிவனை எதிர்விக்கக்கூடிய நெறி சிவநெறி, அதுதான் தவநெறி. இங்க ஞானமும் கிடைக்குங்கிறார். தவநெறியோட உனக்கு அந்த சிவஞானமும் கிடைக்குங்கிறார். அற்றம் தீர்க்கும் அண்ணாமலை கைதுழ நல்தவத்தோடு ஞானத்து இருப்பரே. அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை கைதுழ நல்ல ஆயின நம்மை அடையும். நல்லவைகள்லாம் அடையும் இந்த பிறவிலேயே. ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் மேலை வினைகளே. ஞானசம்பந்தர் ஆடி இருக்காரு, சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆடி இருக்காரு, மாணிக்க வாசகர் ஆடி இருக்காரு, மகளிர் விளையாட்டுகளாக நிறைய சொல்லியிருக்காரு. இறைவனை ஆடி பாடி போற்றி செய்து எப்படியெல்லாம் கொண்டாட முடியுமோ அந்த உணர்ச்சி பூர்வமா கொண்டாடினாதான் அந்த உயிர் அறிவுல ஏற்றம் பெறுங்கிறதுக்காக அப்படி எல்லாம் சொல்றது. பயிற்சி முதல்ல பக்தி மார்க்கம் தானே. ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள மேலை வினைகள்னா சஞ்சித வினைகள்லாம் பின்னால இருக்கு பாருங்க. இப்ப கொஞ்சோட்டு தான் சாமி ஏற்றி அனுப்பிடுறது, அதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் பிராரப்த வினையாக. ஏற்கனவே நம்ம பல பிறவிகள் லட்சக்கணக்கான பிறவிகளை ஈட்டி வச்சிருக்கிற வினை கோயில்கள் எல்லாம் அற்று போயிடும். அவ்வளவுதான். அட்டமூர்த்தி அண்ணாமலை மேவிய நட்டமாடியை நன்ன அந்த இறைவனை அண்ணாமலை நன்னிட்டா உனக்கு நல்லதே விளையும் அப்படிங்கிறாரு. நன்கு ஆகுமே. ஆணி பொன்னின் அண்ணாமலை கைதொழ பேணி நின்ற பெருவினை போகுமே. ஆணி பொன் போன்ற சொக்க தங்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை நீ கைதொழ பேணி நின்ற பெருவினை உன்னோட சூழ்ந்து இருக்கு பாருங்க, உங்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி அவைகள் எல்லாம் போய்விடும் அப்படிங்கிறாரு. அண்டத்து ஓங்கும் அண்ணாமலை கைதொழ. 8வது பாட்டு. மிண்டு போகும் நம் மேலவர்கள். நான் அந்த முக்கியமான தொடர்களை தான் சொல்றேன். முக்கியமான இல்ல, எல்லா தொடரும் முக்கியம் தான். இந்த செயல்பாட்டு பகுதின்னு சொல்லுவாங்க, அதான் நான் சொல்றேன். நீங்க திருப்பதிகத்தை முழுவதுமாக தனியாக படிங்க. அண்டத்து ஓங்கம்னா சர்வ அண்டங்களையும் ஓங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை. என்ன எங்க உச்சி தெரியாம பூமி தெரியாம இருக்குன்னா இப்ப நமக்கு அப்படி மலையாட்டம் தோன்றுறது, அவ்வளவுதானே.
அண்டத்துவங்கும் அண்ணாமலை கைதோட விண்டு போகும் நம் மேலை வினைகளே. சிந்தியா எழுவார் வினை தீர்த்திடும் கந்தமாமலர் சூடும் கருத்திலே. யார் வந்து சிந்தித்து எழுகிறார்களோ, சிந்தித்து எழுவாருக்கு அருளும் நந்தி அப்படின்னு சொல்லி அவருக்கு சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்று சொல்லி இதுல திருப்பாசுரத்துல வரும். தந்தையோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யார் அவர் எவ்வகையோட சிந்தித்து யார் எழுறாங்களோ எழும்பொழுதே எப்பொழுதுமே இறை சிந்தனையாக இருக்கணும்னு சொல்றார். தூங்கும் போதும் சரி, துஞ்சும் போதும் ஆகி வந்து தொழிலுக்கு ஆகி நம்ம சிந்தித்து கொண்டிருந்தாதான் நம்ம வருவார். உரையும் மாண்பின் அண்ணாமலை அருள் செய்தவன் மாண்பின் அண்ணாமலை கைதூழ பறையும் நாம் செய்த பாவங்கள் ஆகணும்னு அந்த 5வது பதியத்துல நம்ம பாவங்கள்லாம் தீர்ந்துடுங்கிறாரு. அடுத்தது 5வதுல வந்து 95வது பதியம். இப்ப முன்னாடி சொன்னது வந்து 5வது திருமுறையில 5வது பதியம், இது 95வது பதியம் குறுந்தொகை தான். அங்க வந்து அடிய முடியும் தேடுனா இந்த அற்புத நிகழ்வு சொல்றாரு. இந்த பாடல் பூரா இந்த பதியம் பூரா வந்து திருமாலும் பிரம்மனும் அடிய முடியும் காண முடியாம ஜோதியாக அற்புதமாக நின்றாரு பாருங்க. அந்த நிகழ்வை அப்படியே வந்து மனசுல வந்து அதை காட்சியாக கண்டு அதை வடித்து எடுக்கிறாரு இந்த திருப்பதியத்துல. புக்கணைந்து புரிந்து அலறிட்டுள்ளார். இது வந்து சரியை நெறியை சொல்றாரு. நமக்கு உலகம் இருக்கு என்ன சொல்றாரு, இந்த இதெல்லாம் கூட நீ செய்யலையே, எப்படா நீ அண்ணாமலையாரை காண முடியுங்கிறார். ஒரு பூவை கூட அவர் காலில் போட்டது கிடையாது, பாதத்துல போட்டது கிடையாது, வணங்கினது கிடையாது, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுனது கிடையாது, ஒரு பூ மாலை கட்டினது கிடையாது, புனிந்தது கிடையாது. சரியை தொண்டையும் வந்து 2 வரியில வலியுறுத்தி 2 வரியில அவங்க 2 பாடம் இல்லை. புக்கணைந்து புரிந்து அலறிட்டு அருகே போய் அவர் ஒரு பூவை பறிச்சு போடல. நக்கணைந்து நறுமலர் குவியல் மகிழ்ச்சியோடு போய் தோட்டத்துல அவன் சாமிக்கு போடணும்னு பூவை குவியதில்லை. சொக்கணைந்த சுடர் ஒளி வண்ணனை, அழகிய சுடர் ஒளி போன்ற வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமனை மிக்க காணல் உற்றார் அங்கு இருவரால வந்து அவரால் மிக்க காண முடியுமோ என்று பொருள் இருக்கு, அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது உலகமூர்த்தி ஒளிநிற வண்ணனை செலவு காணல் உற்றார் அங்கு இருவரேன்னு இப்படியே வந்து எல்லா பதியத்திலையும் இருவராலையும் காண முடியாம அந்த அண்ணாமலையார் இருக்காருன்னு சொல்லி பாடி கடைசி பாடல்ல வந்து இதான் அற்புத நிகழ்வு. இந்த அந்த அற்புத நிகழ்வை இங்க சுற்றாரு. செங்கனானும் பிரம்மனும் தம்முளே, செங்கனுடைய சிங்கந்த கண்ணையுடைய பெருமாளும் பிரம்மனும் தம்முளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார். எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. என்னடா ஒரே ஒளிப்பழமா இருக்கு, என்னடா இருக்கு உண்மை தெரியல, என்ன சுத்தி சுத்தி பார்க்கலாம். அளமந்து மிரண்டு மருண்டு நோக்குகிறார்கள். திரிந்தவர் காண்கிறார், திரிந்து அவர் காண்கிறார், அவர்களால் காண முடியல. இங்கு உற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான். அப்படி இருக்கும் பொழுது சாமி என்ன பண்றானா, ஏன்னா அங்கேயும் இங்கே தெரியுங்க ஏதோ இருக்குன்னு சொல்லி அந்த ஜோதி நடுவுல ஒரு லிங்கத்துல லிங்கம் மாதிரி ஜோதி இருக்குல்ல, அதுதான் லிங்கம். சதாசிவமூர்த்தி அருவருவம் தானே ஜோதி. அதன் நடுவுல வந்து எப்படி தோன்றாரு, இங்கு உற்றேன் என்று லிங்கத்தில் தோன்றினேன். இங்கு உற்றேன்பா, ஏன்டா அங்கே இங்கே தேடுறீங்க ஆணவத்தோடு, இங்க இருக்க பாரு அப்படின்னு. லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தின்னு பாரு. இதே ஞானசம்பந்தர் வந்து அந்த தழல் தூணதிலே நடுவே பாடினார்னு சொல்லி திருவேலூர்ங்கிற திருப்பதிகத்துல 9வது பாடல்ல பாடியிருக்காரு. 1வது திருமுறை 13வது பதிகம். வளம்பட்டு அலர்மேல் அயன் மாலும் ஒரு வளமுடைய அழகி அந்த மலர் மேல் இருக்கக்கூடிய அயனும் மாலும் ஒரு வகையால் அலம்பட்டு சிந்தனை இல்லாம அறிவு ஒன்னா வகை அறிவு செயல்படாம அவர்கள் காணுமாறு அழலாகிய அண்ணல். அப்படியே ஒரே இருவருக்கும் நடுவுல ஒரே அழலாக பூமியிலிருந்து நிலமுதல் கீழ் அண்ட மர நிக்கிறாரு, ஜோதியா நிக்கிறாரு. உளம்பட்டு எழு தழல் தூண் அதன் நடுவே. அப்படி வந்து எழக்கூடிய அந்த தழல் தூணாக நிற்கிறாரு பார்த்தீங்களா, தானுவாக நிற்கிறார் அல்லவா, அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் இடம் விரைநூரே. அந்த அதுல வந்து உருவமாக தோன்றி அருளினார் அவர்களுக்கு என்று சொல்லி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அழிய முடியும். அப்பயும் கால உருவத்தை மட்டும் நான் அந்த தழல் தூண் நடுவே காண்கிறான்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு அற்புத நிகழ்வை நாவுக்கரசர் பெருமான் இங்க சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த மொத்தம் 4 பதிகம், 4வது திருமுறையில ஒரு பதிகமும் மீதி 3 திருமுறைகள்லயும் 4ல் 63, 5ல் 4வது பதிகம், 5ல் 5வது பதிகம், 5ல் 95வது பதிகம் திரு அண்ணாமலையை திருநாவுக்கரசு பெருமான் வந்து பாடி முடிச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு அண்ணாமலையை பத்தி நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியல. தவறுதலாக போகாம இருந்தா போக வாய்ப்பு இல்லாதவங்களும் இறைவனை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனை வந்து
எப்படியாவது காண வேண்டும்னு வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த நோய் நொடிகள் எல்லாம் போய் எளிதாக போய் அணுகி வரக்கூடிய, ரயில்வேலையும் போகலாம், பேருந்துலையும் போகக்கூடிய இடத்துல இருக்காரு. கண்டிப்பாக ஒரு முறையாவது வாழ்க்கையில தரிசிச்சு அப்படியே மனசுல அந்த மலையை சுத்தி மனத்தில் பதித்து கொண்டு வீட்டில இருந்தே நீங்க வணங்கலாம். நினைத்தாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்தலம், ஒரு அற்புத நிகழ்வாக நடந்து ஆணவத்தை அழிப்பதற்காக, ஆணவத்தால் தேடினால் இறைவன் அணுக முடியாது, இறைவனை நாம் அடைய முடியாது. அவர்களுக்கு தெரியும் சிவபெருமான் தான் ஒரு கடவுள். என்ன, சிவபெருமான் மட்டும்தான் கடவுள், அவரு தான் நமக்கு படைக்கிற சக்தியும் காக்கிற சக்தியும் கொடுத்தாருன்னு இந்த சக்தியெல்லாம் வந்த உடனே என்ன ஆயிடுது, அதை முற்றிலுமாக மறந்து நான் தான் படைக்கக்கூடியவன், நான் தான் காக்கக்கூடியவன். நாமும் அப்படித்தானே இருக்கோம் பலரு. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இறைவன் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய செல்வன் தான், நான் மாதம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அந்த திருவருள் கொடுக்காம நடந்ததான்னு அதை பத்தி சிந்திக்கல. கரண்ட் பாஸ் ஆகலன்னா மெயின்ல இருந்து என்ன ஆகும், எப்படி வந்ததோ அந்த வேகத்திலே போயிடும். அரை நொடியில ஒருத்தனை பல கோடிக்கு அதிபராக்குவாரு, ஒண்ணுமே இல்லாதவனை பிச்சைக்காரனாக்குவார். இது எல்லாமே அவரோட திருவிளையாடல். இதெல்லாம் நம்ம உற்று நோக்கி நம்ம உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய செய்திகளை சூழலை உற்று நோக்கினாலே நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்று அந்த ஓரிரை கோட்பாட்டுல தலை நின்றுவாங்க. ஓரிரை கோட்பாட்டுல தலை நிற்க முடியலன்னா அப்படி பக்குவம் இல்லாதவர்கள் என்னை தயவு செய்து தொடர வேண்டாம். நீங்க பின்னால பக்குவம் அடைந்த பிறகு வாங்க. ஏன்னா நாங்க நான் சொந்த கருத்தையே சொல்றது இல்லை, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை புரியுற மாதிரி விளக்குறதுதான் எங்களோட கடமை என்று சொல்லி இதுவரை தொடர்ந்து கேட்டு வந்த அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா சிவநலன்களும் இறைநலன்களும் எய்தப்பெற வேண்டும் என்று இறைவனை இறங்கி, அண்ணாமலையாரை இறைஞ்சி, கோமல் சேகர் ஆகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம.